கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். அம் இந்த இந்த நாளில் ஒரு அ நம் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பேசப் போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தையை குறித்து நாம் பேசப் போகிறோம். அல்லேலூயா! அம் வார்த்தை நம் வாழ்வின் ஜீவன். இந்த வார்த்தை நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தருகிறது. இந்த வார்த்தை நம் மரணத்தை ஜெயமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா! யாரு இந்த வார்த்தை? என்ன வார்த்தை? பிரியமானவர்களே, ஆதியில் நம் தேவன் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் வார்த்தையால் தான் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா! அது மாத்திரமில்ல, யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது, அது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்தது. யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா! அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையை பலமாய் மாற்றுகிறது, ஜெயமாய் மாற்றுகிறது, சந்தோஷமாய் மாற்றுகிறது, புதிதாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா! வார்த்தையினால் வந்தவர், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். பாருங்க, எல்லாரும் நினச்சாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிட்டோம், இறந்துட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த மரணத்தை ஜெயமாய் அவர் விழுங்கி அவர் உயிர் தெழுத்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அந்த வார்த்தை தான் அதிசயம் செய்து, அந்த வார்த்தை தான் அற்புதம் செய்து. தண்ணீரை ஊற்றிட்டு அது திராட்சரசமாக மாறணும்னு அதிசயம் செஞ்சார். ஹல்லேலூயா! அவர் வார்த்தை அதிசயம். அவர் வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையை புதிதாய் மாற்று. ஸ்தோத்திரம்! இந்த வார்த்தையை, ஜீவ வார்த்தையை, அந்த வார்த்தை சும்மா இல்லை, அது ஜீவன் உள்ள வார்த்தை, அது பேசுகின்ற வார்த்தை, அது உயிரோடு இருக்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் நம் இருதயத்தை ஊடுருவி அறுக்கின்ற ஒரு வார்த்தை. ஆம், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை பிசாசுகளை விரட்டும். ஹல்லேலூயா! வார்த்தை நம்ம அந்த வார்த்தையை உட்கொள்கிறோம். தாவீது சொல்வது போல, உன் வார்த்தை, உன் வேதம் என் நாவுக்கு தேனிலும் இனிமையான மதுரமாக இருந்ததா. அவர் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய சத்தியத்தையும் வார்த்தையும், அந்த வேதம் தானே சத்தியம், சத்தியம் தானே வார்த்தை. அந்த வார்த்தையை அவர் தேனிலும் மதுரமாக இருந்துச்சான். இன்றைக்கி அநேக பசங்களுக்கு இந்த வார்த்தையை வாசிங்கன்னா கசப்பாக இருக்கு. நான் அப்புறம் படிக்கிறேன் போ, நான் நாளைக்கு படிக்கிறேன் போ. சின்ன பிள்ளைங்க. இந்த வார்த்தை தான் வாழ்வின் ஆதாரம், ரட்சிப்பின் ஊற்று. இந்த வார்த்தை தான் நம் ஜீவன். இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணமே இல்லை. நம்ம சாகாமல் இருக்க போகிறதில்ல, மரிப்போம். ஆனால் தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதல், அவர் வருகையின் போது நாம் மரித்த நாம் உயிரோடு எழுந்து அவரோடு நம்ம ஆளுகை செய்வோம். அத்தகைய வல்லமை உள்ளது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை அறியாதவங்களுக்கு அந்த ஜீவன் கிடையாது. அவங்க மரிச்சாங்கன்னா அடக்கம் பண்ணப்படுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நமக்கு, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கு, இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கிற நமக்கு, அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் தான் வார்த்தை. வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது, இரத்தத்தினால் தோய்ந்த வஸ்திரத்தை உடுத்தி இருந்தாராம், அவருடைய நாமம் வார்த்தை. ஹல்லேலூயா!
அவருடைய நாமம் வார்த்தை. அந்த நாமம் மதுரமானது, இனிமையானது, வல்லமையுள்ளது, அதிசயம் செய்கிறது, அற்புதம் செய்கிறது. அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை வாஞ்சியோடு நாம் உட்கொள்வோமா? நமக்கு போஜனமாய் மாறட்டுமா? எத்தனை சாப்பாடு சாப்பிட்றோம், அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? ஜீவனுக்கு. சரி, அப்போ நித்திய ஜீவனுக்கு இந்த வார்த்தை தானே நமக்கு வாழ்வு. இந்த வார்த்தை இல்லைன்னா எப்படி நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும்? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை தொட்டு அனுபவிச்சிருக்காங்க அந்த காலத்து ஆண்டவருடைய சீஷர்கள். ஆனால் நம் கண்ணால் பார்க்காட்ட கூட நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை தொடும்போதெல்லாம் இயேசுவை தொடுறது போல் ஃபீல் பண்ணுவோம். பைபிளில் நம்ம வாசிக்கிற அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தைகளை நம்ம தொடும்போதெல்லாம், நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது போல், நம்மோடு இருக்கிறது போல் ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தை நமக்குள் வாசம் பண்ணுகிறது. அந்த வார்த்தை யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறதோ அவங்கள பிசாசு தொடாது. அவங்களுக்கு மரணமே இல்லை. அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். அது மகிமையும், அது கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தையை வாஞ்சிக்கணும், அந்த வார்த்தையை நேசிக்கணும். இந்த வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்குது. இந்த வார்த்தை நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுது. இந்த வார்த்தை இருளடைஞ்ச வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த வார்த்தை கோணலான பாதையை நேராக மாற்றுகிறது. இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. உண்மையில் வார்த்தையாய் வந்த தேவனே, என் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினீரே. வார்த்தையாய் வந்த தேவனே, என் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினீரே. எப்படி? பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி, சத்தியத்தின் பாதையிலே நடத்தும் தெய்வமே. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரமே. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரமே. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையை புதிதாய் அந்த வார்த்தை மாற்றினது. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கிற உங்களையும் அது புதிதாய் மாற்றியிருக்கும். ஒருவேளை மாற்றாதவர்கள் அந்த வார்த்தையை வாசிங்க, அந்த வார்த்தையை நேசிங்க, சத்தியத்தை நேசிங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கும், மரணத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். வார்த்தையை நேசிப்போம். வாழ்வை நாம் வல்லமையான வாழ்க்கையை நாம் வாழுவோம். God bless you.